வாழ்க வளமுடன். ஒரு புலவர் வந்து அரசவைக்கு போவார். போகும்போது அந்த காவலாளி உள்ளே விட மாட்டோம். ஏன்பா அப்படின்னு. உன்னை பார்த்தா வந்து பிச்சைக்கார மாதிரி இருக்கிற, நீ யார் அப்படின்னு. என்னை தெரியவில்லையான்னு. ஒன்றை தெரிஞ்சால் நான் ஏன் கேட்க போகிறேன், யார் நீ அதை மட்டும் சொல்லு அப்படின்னு. நான் இந்திரன். இந்திரனா? ஏன் மேலே வகுத்த இடையில கீழே வகுத்து வந்துட்டீங்க பிச்சை எடுக்க அப்படின்னு. என்னை பார்த்து நீ இது மாதிரி சொல்லிட்டியா, நான் பிச்சை எடுக்க வந்தேன். ஆமாம், உன்னை பார்த்தா பிச்சைக்கார மாதிரி தான் இருக்குது, அதனால தான் கேட்டேன் அப்படின்னு. இல்லை, நான் இந்திரலோகத்துக்கே நான் தலைவன். அப்படியா? அவங்கெல்லாம் பொண்ணுங்களாம் பாட்டி ஆட்டி ஆடுவாங்களே அங்கேயே அப்படின்னா. இங்கே யாரும் ஆடலையாங்க அப்படின்னு. என்னை நீ வந்து ஏளனம் பண்ணுகிற. என்ன பண்ணுற? ஏளனம் பண்ணால் ஏலக்கா பண்ணுறனோ. நீ என்ன உண்மையை சொல்லி, நீ யார் அப்படின்னு. நான் இந்திரன் தான், இதுக்கு மேலே உங்கள்கிட்ட பேசுறதில்லை, நானே உள்ளே போயிடுவேன் அப்படின்னு. இரு நீ வேறு போயிடாது. ஏற்கனவே ஏன் நேரம் சரியில்லை, யார் முகத்தில் முடிச்சுன்னா நீ பைத்தியக்காரமாக இருந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணுறேன். நானே போய் சொல்லிடுறேன் அரசர்கிட்ட, நான் சொன்ன பிறகு வாங்க உள்ள அப்படின்னு. சரி, இவன் போய் அரசர்கிட்ட சொல்லுவான். அரசே யாரோ பைத்தியக்கார மாதிரி இருக்கிறான், அவன் வந்து புலவருன்றான் அப்படின்வான். அப்படியா? சரி, நீ அவனை வர சொல்லுன்றான். சரியா உள்ளே போ, நான் சொன்னது எது, நான் திட்டினாலாம் அவர்கிட்ட சொல்லிடாத, ஏன்னா ஏன் வேலை போயிடும் அப்படின்னா. நான் உன்னை காட்டி கொடுக்க மாட்டேன், நான் போகிறேன்னு சொல்லிட்டு உள்ளே போன உடனே இவர் தெரிஞ்சுக்கிறாரு புலவர்ன்ட்டு. உள்ளே இருந்தாலும் தெரியாது அவருக்கு. உட்காரையா, நீங்கள் எங்கேருந்து வரீங்க? நாங்கள் வந்து ஊர்லேருந்து வரோம் அப்படின்னோம். அப்படியா, என்னையா விஷயம்னோம். என்னை வந்து வறுமையில் இருக்குது அப்படின்னும். சரி, எப்படியா நான் நம்புறதுன்னு. ஒன்றும் இல்லை, எந்திர வந்து இது பண்ணும்போது ஒரு முனிவர் வந்து சாபனம் விட்றாருல, தப்பு பண்ணும்போது பார்த்துட்டேன்னு சொல்லிட்டு சாபனம் விட்றாரு. அப்போ அவருக்கு உடம்பு பூரா 1000 கண்ணு சாபனம் விட்டார். அதே தாயா நானும். என் உடம்புல பாருங்கள், இடுப்பு கிழக்கிற துணியில் எத்தினி ஓட்டுக்குது, 1000 கண்ணுக்குதா. அப்போ நான் வறுமையில் தானே இருக்கிறேன் அப்படின்னு. புலவரே, நல்லா தான் பேசுகிறீங்க, சூப்பராக இருக்குது, பேசுங்க, அடுத்தது என்ன அப்படின்மா. அதான்யா, நான் வந்து வறுமையில் இருக்கிறேன், எனக்கு இப்போ என்ன தேவை, பசி. அப்போ அக்னி பகவான் என் கூடவே இருக்கிறாரு. அப்படியா, சூப்பராக பேசுகிறீங்க புலவரே, சொல்லுங்கள் அப்படின்வார் அரசர். அக்னி என் கூட இருக்கிறாரு. அடுத்து அக்னி இருந்தோம். எனக்கு வந்து பிழைக்கிறதுக்கு எதுவும் இல்லை, நான் செத்துடலான்னு நினைக்கிறேன், சாவும் வரமாட்டேங்குது. அப்படியா, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னா. சாவு வந்து யம தர்மம் என்கிட்டவே வரமாட்டேன்றான். ஒன்று பார்த்தா நீனா என்று இளமை மார்கண்டேயா அப்படின்வான். இல்லை, ஏன்னா என் உடம்பை பார்த்தா எலும்பாகிறேன்னு சொல்லிட்டு சிவபெருமன் எலும்பு போட்டுன்னு தானே மண்டை ஓட்டெலாம் போட்டு நிற்பார், அதனால் சிவன் நினச்சின்னு அவன் என்கிட்டவே வரமாட்டேன்றான் அப்படின்வான். அப்படியான்னு அவர் சிரிப்பார் இது அரசர். அப்புறம் அப்படின்வார். அப்புறம் என்ன, வாயு பயப்பட்டானா அடுத்தது யார் வருவாங்க, வர்ண பகவான் எப்படியா இருக்கார். அதே ஏன் கேட்குற, என் கண்ணை விட்டே அவர் போகமாட்டேன்றாரு. அப்படியா, பரவாயில்லையா, அந்த அளவுக்கு நீ இதுவா அப்படின்னு. நீங்கள் வேறு, என் கஷ்டத்தை என் வயிறு எச்சில் யார்கிட்ட சொல்கிறதுன்னு அதை அழுதுங்கிறேன், அதெல்லாம் வர்ண பகவான் என் கண்ணை விட்டு எங்கேயும் போக மாட்டேன்றான் அப்படின்வார். சரி, அடுத்தது அப்படின்வான். அடுத்தது என்ன இருக்குது போகிறதுக்கு அப்படின்வான் புலவர். சரி, நீ இது பண்ணுறியா, தேவருக்கெல்லாம் வந்து கொடுக்குற அமிர்தம், அவங்களாவது அமிர்தம் கொடுக்குறாங்க, நீ என்ன பண்ணனா, அது இவ்வளோ இது வந்தோம் வறுமையில் இருந்தால் சனி பகவானும் என்கிட்ட வரமாட்டேன்றான். ஏன்னா நான் படுறதே சனி இல்லை தானே, அதனால் சனி பகவானும் என்கிட்ட விட்டு என்னை விட்டு போக மாட்டேன்றான். சரி, அப்போ எப்படியா சாப்பிட்றேன், அதே ஏங்கிறேன், நான் சாப்பிட்றது நீங்களாவது இப்படி சாப்பிட்றீங்க பாரு, நான் தேவாமிர்தமே சாப்பிட்றேன் அப்படின்னு. அப்படியா, உனக்கு தேவாமிர்தமே கட்சிக்குதா, பரவாயில்லையா, நீ பெரிய ஆள் தான் இருந்தாலும் அப்படின்வான். சொல்ல மாட்டீங்க எல்லாம், இது யார்கிட்ட சொல்ல முடியும். அந்த வாயு பகவான் இருக்கவே தாயா நாங்கள் உயிரோடு இருக்கிறோம், சாப்பாட்டுக்கும் இல்லை எதுவுமே இல்லை, அது எப்படி இருக்க முடியும். அந்த காற்று தான் எங்களுக்கு வந்து தேவாமிர்தன்றது அப்படின்னா. அப்படியா, இருந்தாலும் எவ்வளோ கஷ்டத்துலேயும் நீ வந்து நகைச்சுவே சொன்னீங்க பாரு, ஒவ்வொன்றுத்துக்கும் அர்த்தம். கண்டிப்பாக உங்களுக்கு பரிசு தொகை 1000 ரூபாய் கொடுக்குறேன், வாங்கிக்கங்க அப்படின்னு சொல்லிட்டு புலவர்கிட்ட அரசர் கூப்பிடுவார், கொடுப்பார். எதுக்கு இது சொல்கிறேன்னா, அந்த காலத்தில் தமிழ் புலவரெலாம் தமிழை எவ்வளோ பாராட்டி புகழ்ந்து பேசியிருக்கிறாங்க. ஆனால் இப்போ யாராவது தமிழ் பேசுனாலே ஏன்பா இங்கிலீஷ் பேசுகிறேன்னு கேட்குறாங்க. முதல்ல நம்ம தமிழ்நாட்டிலேருந்து தமிழை வளர்ப்போங்க, அதை தமிழ் எப்படி உருவாச்சு, அதை மூலக்காரங்களாம் பார்த்தோம்னா நம்ம பழையபடி அந்த தமிழோடு பேசுவோம். இப்போ வந்து சொல்கிறாங்களா மெட்ராஸ் பாஷை, இந்த பாஷைகள்லாம் அது மாதிரி கலந்து பேசுறதால நம்ம தமிழுக்கே
அவமதிப்பாக இருக்குது. இனி வந்து திருத்தமாக பேசுங்க, தமிழ் எப்படி பேசணுன்றத ஒரு புலவரே அவ்வளோ நொந்துன்றார். அவர் நேர்மையாக இது பண்ணி பாடுறதுக்கே இது இல்லை, வர முடியலன்றாரு. அப்போ நம்ம இப்படிலாம் பேசினா எப்படிங்கிறோன்னா, தமிழ் அழியக்கூடாது, நீங்கள் தமிழ் வார்த்தை வந்து நல்லா உச்சரித்து பேசுங்க, இன்னும் அதை பற்றி இலக்கணம் இலக்கியெல்லாம் படிங்க அப்படின்றதுக்கு தான் இந்த உதாரணம். வாழ்க வளமுடன்.